பேக் டு நம்ம சேனல். ஸோ ரொம்ப ரெகுலராக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக நான் வீடியோவே போடல. ஸோ மன்னித்து கொள்ளுங்கள். இனிமேட் எனக்கு தெரிந்த என்னோட லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நேற்று வந்து அத்தை வந்திருந்தாங்க. எங்கள் மாமியார் ஊர்ல இருந்து வந்து எனக்கு பிடித்தது வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுல என்ன இருக்குன்னு நீங்க கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். அதாவது வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணீங்கன்னா சத்தியமா ஒத்துக்க மாட்டேன். ஸோ அங்க இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. நேற்று எங்க ஊர்ல வந்து திருவிழா கண்டினியூவா முடியுது. நான் ஊருக்கு போகவே இல்லை. அதனால அத்தையே இங்க கிளம்பி வந்துட்டாங்க. வந்துட்டு நான் அத்தையே பார்க்கவே இல்லை. அவங்க பையனை மட்டும் வந்து பார்த்துட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இன்னும் கசப்பெல்லாம் போகலை. போனதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும். ஸோ அடுத்து என்ன நடந்துச்சு, இதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவிழா வந்து நேற்று கம்மா பிடுங்கிட்டாங்க. சரிங்களா? பிடுங்கினதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச திருவிழானாவே இதுதான் ஸ்பெஷல். சரிங்களா? இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்காக அவ்வளோ தூரத்தை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. திறக்கவே முடியல காய்ஸ். என்னன்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். மாவிளக்கு. சரிங்களா? அரிசி மாவிளக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டில இருந்து அங்கேருந்து கொண்டாந்து கொடுத்துட்டு அத்தை எனக்காக சொல்லிட்டு போயிருக்காங்க. பாப்பா கொடுத்து எனக்காக அவ்வளோ தூரம் கொண்டாந்து கொடுத்ததுக்கு அத்தைக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவோம். ரொம்ப சாப்பிட்டோம்னா சளி பிடிச்சிக்கும். இப்போ வந்து வீட்டில் வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சுட்டேன், சாப்பாடு வச்சுட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து புனித வெள்ளின்னு நினைக்கிறேன். ஸோ கிறிஸ்டின் எல்லாத்துக்குமே வந்து புனித வெள்ளி கொண்டாடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட வாழ்த்துக்களும் உங்களுக்கு. கண்டிப்பாக எனக்காக நீங்களும் சாமியை கும்பிட்டுக்கோங்க. கிறிஸ்டின் யார் யார் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமையல் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பாத்திரம்லாம் விளக்கிட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால அதுக்கப்புறம் கடைக்கு போய் கொஞ்சம் வேலைலாம் இருக்காது, சும்மா நார்மலாக உட்காந்துருப்போம். ஸோ என்னோட லைஃப் ஸ்டைலில் வந்து நிறையா விஷயம் நடந்துட்டு இருக்குது. எல்லாமே ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து என்னோட மேக்கப்புங்கிறீங்க. ஸோ இப்போ கூட நான் எதுவுமே போடலை. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ என்ன வரப்போகுதுன்னா, என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து நான் எதுவுமே க்ளீன் பண்ணலை. ஸோ ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணிட்டு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேங்கிறத உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க போகிறேன். நீங்கள் அதை பார்த்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா நீங்கள் அடுத்த வீடியோ வெயிட் பண்ணணும். ஸோ என்னோட ட்ரெஸ் கலெக்ஷன் இந்த மாதிரி நிறைய விஷயம் இனிமேல் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த வேலை எல்லா வீடியோவும் இனிமேல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்க போகிறேன். நீங்களும் பார்த்துட்டு அது நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ ஈவினிங் அது ஷூட் பண்ணலான் இருக்கேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்காக. டாட்டா பை பாய்.